இந்த ஆட்சி மேலே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய வெறுப்பு. 2 எழுதி வச்சுக்கங்க, 1.5 வருஷத்தில் அதிமுக ஆளும் கட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர். எல்லோரும் கேட்குறாங்க, பஸ்ஸில் போகிறவங்க, ட்ரெயினில் போகிறவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, காரில் போடுறவங்க, நிற்கிறவங்க, நடக்கிறவங்க, கண்ணியமாக காவல்துறையில் இருக்கிறவங்க, இல்லை அரசு ஊழியராக இருக்கக்கூடியவங்க, டாக்டரு, நர்ஸு, இல்லை அரசு ஊழியர், சத்துணவு ஊழியர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், எல்லாரும் சொல்கிறது எடப்பாடியார் ஆட்சி தான் நல்ல ஆட்சி, எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும். எப்பொழுது இந்த ஆட்சி போகும், மீண்டும் அதிமுகவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதை யாரும் தடுக்க முடியாது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் பஞ்சாயத்து தலைவர் அதுதான் சொல்கிறாரு, கவுன்சிலர் அதுதான் சொல்கிறாரு, சேர்மன் அதுதான் சொல்கிறாரு, எல்லாரும் தான் வெளியே சொல்ல முடியாது. திமுகரன் நைஸாக சட்டையை பின்னாடி கொடுத்து ஒன்றும் தாங்கலைங்க, அடுத்து நீங்கள் தாங்க முடியலைங்க அப்படின்னு அவனும் தெளிவாக சொல்கிறான். உண்டா இல்லையான்னு சட்டையை கொத்து பிடிச்ச எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும். எல்லா இடத்துலையும் இதான் நடக்கு. ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியால் இன்றைக்கு யாருக்கும் நன்மை இல்லை. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இதே புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அதிமுக, பல் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அதிமுக, துணைக்கோள் நகரம் கொண்டு வந்தது அதிமுக, திறக்காத பார்க்க இதுவரைக்கும் 3 வருஷமாக திறக்காத பார்க்கை கொண்டு வந்தது அதிமுக, இதுவரைக்கும் 3 வருஷமாக திறக்காமே வச்சிருக்கிற சேட்டலைட் சிட்டியை கொண்டு வந்தது அதிமுக, காவிரி வைகை கொள்ளிட அந்த குண்டாறு திட்டத்தை 14,000 கோடிக்கு கொண்டு வந்து பாதியில் வெட்டப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தது அதிமுக. நிற்கிறது, நடக்கிறது, பேசுறது, ரோடு எல்லாமே கொண்டு வந்தது அதிமுக. அதிமுகவுடைய ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட திட்டங்களை இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலையை மட்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே மட்டுமல்ல, எந்த மாவட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலே எந்த திட்டங்கள் கொடுக்கவில்லை. 7.5% இடஒதுக்கீடு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு 700 பேரை டாக்டராக, இன்றைக்கு பல் மருத்துவராக உருவாக்கக்கூடிய மகத்தான திட்டங்களை அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்து எல்லா திட்டங்களையும் என்னை சொல்லக்கூடிய இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு எல்லா திட்டங்களையும், தாய்மார்களுக்கு, மகளிர்களுக்கு, இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லப்போன எல்லா திட்டங்களையும் இன்னைக்கு கொண்டு வந்தது அதிமுகவுடைய ஆட்சியில். அதற்கு வித்திட்டவர், விதையாக இருந்தவர், வேறாக இருந்தவர், ஆணி வேறாக இருந்தவர், காரண கர்த்தாவாக இருந்தவர், நமக்கு இறைவனாக இருக்கவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மகத்தான தலைவர், மக்கள் தலைவர். எல்லோரும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மாலை மரியாதை செய்கிறார் என்று சொன்னால் புரட்சி தலைவரை வணங்கி அவர் பெயரை சொல்லக்கூடிய தகுதி அதிமுக மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் சொன்ன ரெட்டலை நம்மள்கிட்ட இருக்கு. அவர் சொன்ன அதிமுக பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த முகத்தை தாங்கியிருக்கின்ற மூவர்ண கொடி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலிமையோடு அந்த கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு எல்லோரும் நதியிலே எங்கே போனாலும் கடலில் தான் வந்து சேரணும். அது மாதிரி யார் எங்கே போனாலும் அதிமுக என்ற கடலில் வந்து சேர்வார்கள். அதில் மாற்றமே இல்லை. அதிமுக கடல் வென்றது இந்த வானம் உள்ளவரை, வையம் உள்ளவரை, பூமி உள்ளவரை கடல் அலை எப்படி ஓயாமல் அடித்து கொண்டிருக்குமோ அதே மாதிரி தான் அந்த அதிமுக இயக்கம். வானம் உள்ளவரை, பூமி உள்ளவரை, வையம் உள்ளவரை, ஊன் உள்ளவரை, உயிர் உள்ளவரை அதிமுக என்ற இயக்கம் இருக்கும். நீங்க தைரியமா சொல்றேன், இந்த மாவட்டத்தில் நான் அடித்து சொல்லுகின்றேன், நம்பிக்கையோடு கரம் கோர்த்து வாருங்கள். நம்மை நடத்துவதற்கு எடப்பாடியார் இருக்கார். உங்களை கரம் பிடித்து வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு இந்த மாவட்ட கழகம், ஒன்றிய கழகம், இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பொருளாளர், இணைச்செயலாளர், துணை செயலர் எல்லாரும் இருக்கிறோம். ஐடி விங்கு, பேரவை, மகளிரணி, மாணவர், நம்பிக்கையோடு இருங்கள். அதிமுக மட்டும்தான் உயர்வு இருக்கு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அதிமுகவில் அடையாளம் படுத்திக் கொள்ளுங்கள். அதிமுக என்ற இயக்கத்தில் அடையாளப்படுத்திக் கொண்ட உங்களுடைய அத்துணை பேருக்கும் உயர்வு இருக்கிறது. அதற்கு நான் இந்த மாவட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றேன். நிச்சயமாக உயர்வு இருக்கிறது, நிச்சயமாக உயர்வு இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமைய, அதில் மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக அந்த பாதையை உங்களுக்காக எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தூள் தூளாக உடைத்தெறிந்து உங்களை கரம் பிடித்து உங்களை அணிவகுத்து வெற்றி பாதையில் அழைத்து நுழைவாயிலை நுழைந்து கோட்டையிலே ஏறி அதிமுகவுடைய கொடியை பறக்க விடுகின்ற நாள் வெகு தொலைவிலே இல்லை. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் எந்த கூட்டணியை பற்றி யாரும் யோசிக்க வேணாம். மக்கள் வாக்களிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்ற பொழுது யாரை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை வரவேற்பதற்கு கோட்டை தயாராக இருக்கிறது, கொடிமரம் தயாராக இருக்கிறது, பாதை தயாராக இருக்கிறது. மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள். ஆட்சியிலே நம்மளை அமர வைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற பொழுது நீங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. யாரா வேட்பாளராக நின்றாலும் சரி,
எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அதை தடுப்பதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. அதிமுகவுக்கு வெற்றி மட்டும்தான். இனி நடைபெறக்கூடிய தேர்தலில், குறிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கோலோச்சும் என்பதை அழுத்தமாக தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு பதவியால் மட்டுமே சுழன்று கொண்டிருப்பவர்கள் சுருண்டு போய் மூலையில் இருப்பார்கள், பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்றைக்கு பதவியால் மட்டுமே வளம் வரக்கூடியவர்கள், அவரிடத்திலே மக்கள் செல்வாக்கு இல்லை, அவரிடத்திலே திட்டங்கள் இல்லை, திட்டம் தீட்டக்கூடிய எண்ணமும் இல்லை. ஆக அவர்கள் வெறுப்பை சுமந்து கொண்டு, மக்களுடைய வெறுப்பை சுமந்து கொண்டு அதிகார போர்வையில் மட்டுமே பயணம் வருகிறார்கள். அது ஒரே ஒரு காற்றிலே அடித்து பறக்கின்ற ஒரு தூசியாக பறக்கக்கூடிய அந்த ஒட்டு பேப்பர், ஓசி பேப்பர் போல பறந்து ஓடிவிடும். ஆனால் அதிமுக கார் மேகம் போல உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்விக்கக்கூடிய கருமழையாக, கார் மேகமாக இந்த இயக்கம் உங்களை காப்பாற்றும் என்பதை மட்டும் சொல்லி, உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை